எனக்கு யூஎஸ்டி ஜேபிஒய் சார்ட் மட்டும் ஒரு வரைஞ்சு காட்டுங்க. பண்ணுமா? ஆ. மந்த்லில எப்படிம்மா இருக்கான் மேஜரா? அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டா இருக்கானா? See clearly. ஃபர்ஸ்ட் ஃபிளிப்பா? எஸ் ப்ரோ. இதான் நமக்கு மேஜர் ஃபிளிப்பு. ஆமா. இந்த இடத்துல இங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த சின்ன ஃபிளிப் வச்சிருக்காங்க. இதெல்லாம் குழப்பிக்கிறீங்க. கரெக்ட்டா? ஆமாம். ஃபர்ஸ்ட் ஃபிளிப். நமக்கு என்னது? மந்த்லி உடைய ஃபிளிப் இது. தென் லோ. மவுஸ் இல்லாம கொஞ்சம் சிரமமா இருக்கும் டிரா பண்றதுக்கு வேற ஏதாவது. மந்த்லி உடைய லோ. கிளியரா? இப்ப நமக்கு இந்த ஃபிளிப்க்குள்ள ஸ்ட்ரக்சர் தெரியுதா நமக்கு? ஆமா. எஸ் சார். 2 அப் ட்ரெண்ட் தான் இருக்கான். நம்ம அந்த எஸ் சார். ஃபிளிப்பையும் மார்க் பண்ணணும்ல. ஓகே. நமக்கு இதுக்கு மந்த்லி தெரியறாலும் கிளியரா தெரியறாலும் இந்த இடம். நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அத. யா. மந்த்லி ஃபிளிப் இது. ஃபிளிப்போட லோ. யா. என்ன பண்ணலாம் மார்க்கெட்டு? மைனர்ல. மைனர். வெரி குட். என்ன பண்ணலாம் மார்க்கெட்டு? பிரேக் பண்ணலையா? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணல. வந்திருக்கான் பிரேக் பண்ணல. செகண்ட் டைம் வந்து பிரேக் பண்ணல. திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? மேல போயிருக்கானா? எஸ் ப்ரோ. சரி. ஓகே. இப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபிளிப் வச்சிருக்கான். பட் அதுக்கும் லோ ஏதாவது இதான் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ண மார்க் பண்ண தேவையில்ல. தெரியுதுங்களா? இந்த ஃபிளிப் இந்த ஹைய கிராஸ் பண்ணி ஒரு ஃபிளிப் வச்சிருக்கான். பட் நமக்கு ஈக்குவலா ஓகே. தான் இருக்கான். நம்ம இதே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் என்ன பண்ணுவோம்? வீக்லி போவோமா? ம். ஆம். எஸ் சார். லாஸ்ட் ஃபிளிப் எங்க இருக்கான்? நமக்கு கரண்டா மார்க்கெட் எப்படி இருக்கான்? அப் ட்ரெண்ட்ல இருக்கானா? எஸ் ப்ரோ. லாஸ்ட் ஃபிளிப் எங்க இருக்கான்? ஃபிளிப்போட லோ. என்ன லோ இது? வீக்லி லோ. வெரி குட், வெரி குட். வீக்லி லோ. இப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன தெரியல? ஸ்ட்ரக்சரா கிளியரா தெரியலையா? ஆ. கொலாப்ஸ்டா இருக்கான்ல. நம்ம என்ன பண்ண தேவையில்ல. அத போய் பெருசா டீப்பா பார்க்கணும்னு அவசியம் இல்ல. புரியுதுங்களா? தெரிஞ்சத மார்க் பண்ணா போதும். இப்ப நமக்கு விசிபிளா தெரியுதுங்களா இந்த இடம்? மார்க் பண்ணிட்டோம். ஆமா. இந்த இடம் விசிபிளா தெரியுதா? ஸ்ட்ரக்சர் கிளியரா? இல்ல ப்ரோ. மார்க் பண்ண தேவையில்ல. ஓகே. தென் நம்ம அடுத்து எங்க போவோம்? டெய்லி போவோமா? ஆ. எஸ். நமக்கு டெய்லி என்ன இருக்கான்? டவுன் சைடுல ஒரு இல்ல ப்ரோ. டவுன் சைட்ல வந்திருக்கான். கரெக்ட்டா? இந்த இதுக்குள்ள இருக்க ஸ்ட்ரக்சருடைய இந்த வீக்லி லோ இருந்து பார்க்க ஸ்ட்ரக்சருடைய லோ என்ன பண்ணியிருக்கான் ஃபர்ஸ்ட்டு? பிரேக் பண்ணி ஜீரோ. இருந்திருக்கான். நம்ம என்ன செக் பண்ணியிருப்போம் பிரேக் பண்ண உடனேயும்? ரேட்ரு. கரெக்ஷன் செக் பண்ணியிருப்போமா? ஆ. லோ பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே. எஸ். கிளியர்? இப்ப நம்ம வியூவர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? டெய்லில வியூவர்ஸ் ஆச்சுன்னா, வீக்லிக்கு கரெக்ஷன் பார்க்கணும். ரேட்ரு. எங்க வந்துட்டு போயிருக்கான் மார்க்கெட்டு? 0.5. வந்துட்டு போயிருக்கானா? விச் மீன்ஸ் கரெக்ஷன் இப்ப ஆயிட்டான். கரெக்ட்டா? ஓகே. கரெக்ஷன் கம்ப்ளீட்டட். சரி ஓகே. இப்ப நமக்கு எங்க போகணும்? கரெக்ஷன் வந்துட்டு பை ஆயிருக்கு. அப்ப நமக்கு இந்த இடத்துல ஃபிளிப் வைக்கணும்ல. ஆமா. கரெக்ஷன் பிரேக் பண்ணா தான் செல் ஆவான். ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். கரெக்ஷன் வந்துட்டு பை ஆயிட்டான். அப்ப நமக்கு எங்க போகணும்? இந்த இடத்துல ஃபிளிப் வைக்கணும்ல. இப்ப எஸ் இந்த ப்ரோ. ஹைக்கு போறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். கரெக்ட்டா? ஓகே. சொல்ற பாயிண்ட் யாருக்கெல்லாம் புரியல? புரியுது ப்ரோ. இப்போ ஃபிளிப் வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்ல வரீங்க. கரெக்ட்டா? இன்ஃபினிட்டி அது ஒரு பாயிண்ட்மா. இப்போ வீக்லிக்கு கரெக்ஷன் வந்துட்டு போயிருக்கான். தெரியுதா? வீக்லி லோக்கு கரெக்ஷன் வந்திருக்கான். இந்த இம்பல்ஸ்க்கு. கரெக்ஷன பிரேக் பண்ணியிருந்தா செல்லுக்கு ஐ மீன் இந்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் பார்த்திருப்போம். பிரேக் பண்ணிட்டானா? பிரேக் பண்ணல. கரெக்ஷன்ல இருந்து பை ஆயிட்டான்ல. அப்ப அவன் என்ன ஆகணும்? 2 தானே ஃபாலோ பண்ணி ஆகணும். எஸ் சார். அப்ப நமக்கு இதானே லாஸ்ட்டா ஃபார்ம் பண்ண ஹை. எஸ் சார். இதுங்க அவன் ஃபிளிப் வைக்கணும். 2ஆ ஃபாலோ பண்ணானா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 2 அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கான். அம்மா இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா உங்களுக்கு சி இம்பல்ஸா? கரெக்ஷனா? அடுத்து என்னவாம்? ஃபிளிப் வச்சு ஆகணும்ல இந்த இடத்த. ஆமா சார். அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப நானு. ஹிஸ்டரி பிரேக் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பான்? கரெக்ஷன்ல பிரேக் பண்ணிட்டான். இது வரைக்கும் வந்துட்டான். என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா? ஆமா சார். கரெக்ஷன பிரேக் பண்ணல. கரெக்ஷன்ல இருந்து பையா வரான். அப்ப எதுக்கு வெயிட் பண்ணுவோம் நம்ப? ஃபிளிப் வைக்கணும் வெயிட் பண்ணுவோமா? ஆமா சார். அவ்வளோதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப உங்களுக்கு நானு. இப்ப இத என்ன பண்ணணும்? ஃபிளிப் வைக்கணுமா? ஆமா சார். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்க நமக்கு என்ன தெரியுது?
ஒரு சின்ன ஃபிளிப் தெரியுதா இன்சைட்ல? Yes, sir. ஆமா சார். ஃபிளிப்ப மார்க் பண்ணிக்கிறோம். தட்ஸ் இட். சிம்ப்ளி கண்ணுக்கு தெரியாத நீங்க என்ன பண்ணணும்? ஃபைண்ட் பண்ணா போதும். அவ்வளோதான். நீங்க எதுவும் போய் டெப்த்தா பார்க்க தேவையில்ல. என்ன லோ இது? டெய்லியோட Minor. லோ. இல்ல டெய்லியோட லோ தானே அது? Okay. வேற எதுவும் லோ இல்லல்ல இந்த இடத்துல? Okay. சரி, ஓகே. தென் எங்க போவோம்? 4 ஹவர் போவோமா? சாரி. 4 ஹவர் போவோமா? 2 4 ஹவர்ல எப்படி இருக்காமா? Uptrend. அப் ட்ரெண்டா இருக்கான். லாஸ்ட் ஃபிளிப் எங்க இருக்கு? மேல இருக்கு சார். இந்த இடத்துல ஆயிருக்கு. ஃபிளிப்பு 4 இப்ப நமக்கு மார்க்கெட் எதுக்குள்ளமா? இந்த லோக்குள்ள தான். மீன்ஸ் இந்த இம்பல்ஸ் இருக்குல்ல? Yes. இதுக்குள்ள பார்த்தா போதுமா? நமக்கு எதுக்கு இந்த ஜோன்லாம்? பாயிண்ட் புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? புரியுது. இப்ப நம்ம இதுக்குள்ள பார்த்தா போதும். இது பிரேக் பண்ணா தான் நமக்கு அடுத்து டிராவல் 2 சேஞ்சா போறான்னு தெரியும். சரி. இப்ப 4 ஹவர் லோ இருக்குல்ல? இத பிரேக் பண்ணாம அதுக்கு எதுக்கு கரெக்ஷன் வரணும்னு எதிர்பார்ப்போம்? சார் ஒரு நிமிஷம் சார். ம். இப்ப சப்போஸ் இந்த 4 ஹவர் லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம டெய்லி லோவுக்கு கரெக்ஷன் பண்ணணுமா? வெரி குட். இப்ப அதான் சொல்ல வந்தேன் நானு. நீங்களே கேட்டீங்க. வெரி குட். அதே பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இப்போ ஒரு மேஜர் கரெக்ஷன் வரணும்னா என்ன ஆகணும் மைனர்ல? பிவைஸ் ஆகணும். இப்போ மந்த்லி கரெக்ஷன் வரணும்னா வீக்லில என்ன ஆகணும்? ஸ்ட்ரக்சர். வீக்லி கரெக்ஷன் வரணும்னா டெய்லில என்ன ஆகணும் ஸ்ட்ரக்சர்? வியூவர்ஸ். இப்ப டெய்லியோட இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் வரணும்னா 4 ஹவர் என்ன ஆகணும்? வியூவர்ஸ். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ஷன் கிரியேட் பண்ணுவோம். அடுத்தது இத பிரேக் பண்ணிட்டா எக்ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணுவோம். இதானே பாயிண்ட் ஆஃப் வியூ? Yes, sir. இப்ப 4 ஹவரோட இம்பல்ஸ் இருக்கா? Yes, sir. இது கரெக்ஷன் வந்தா என்ன பண்ணணும்? 15 மினிட்ல. வியூவர்ஸ். அவ்வளவுதான். இப்போ என்ன தெரியுமா ஒரே விஷயங்க. உங்களுக்குலாம் தெரியுது. பாயிண்ட் புரியுதுங்களா? எல்லாருக்குமே தெரியுது. எல்லாமே தெரியுது. ரெகுலர் பிராக்டிஸ் பண்ணல. அவ்வளவுதான் விஷயம். கன்சிஸ்டன்ஸா என்ன பண்ணல? மார்க்கெட்ல ஹை வெஸ்டானா? Yes. வெஸ்டா. இப்ப நமக்கு இதெல்லாம் ஒரே ஜோனா தெரியுதாமா? Yes, sir. அது நியூஸ் டைம் தென் வார் மேனிபுலேஷன் சம்திங் அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளிப்பா? செகண்ட் ஃபிளிப்பா? தேர்ட் ஃபிளிப்பு தென் இது வரைக்கும் வந்து என்ன பண்றா திருப்பி ஃபிளிப் வெஸ்டானா? ஈக்குவல் ஹை வெஸ்டானா? Yes, sir. நம்ம எத்தனை பண்ணலாம்? இந்த லாஸ்ட் லோ பூரா ஜோனா எடுத்துக்கலாம். பிகாஸ் நமக்கு என்ன என்ட்ரி எடுத்தா நமக்கு என்ன தேவைப்படும்? கன்ஃபர்மேஷன் தேவைப்படும்ல? அப்பாதானம்மா? ஆமா சார். இப்ப இன் கேஸ் நமக்கு இந்த இடத்த ஃபிளிப் வைக்காம இந்த லோ பிரேக் பண்றான்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த லோ பிரேக் பண்ணா என்ன பண்ணலாம்? கரெக்ஷன் போறான்ட்டு வெயிட் பண்ணலாம். புரியுதா? இது எல்லாமே நம்மளோட ஓன் ஐடியாலஜி. 15 மினிட் உடைய என்னது இது? லோ. Low. அவ்வளவுதான். இப்போ ஸ்ட்ரக்சர் கிளியரா தானே பண்ணியிருப்போம். இப்ப இந்த இடத்துல ஃபிளிப் ஆயிருக்கான்ல? இந்த லோ மார்க் பண்ணியிருப்போம். கரெக்ட்டா? Yes, sir. அடுத்த செக்ஷன் என்ன பண்ணிட்டான்? இது வரைக்கும் வந்துட்டு போயிட்டான். திருப்பி வந்துட்டு இருக்கான். கொலாப்ஸ் ஆகுறான் தெரியுமா? மார்க்கெட் வால்யூம் இல்லாம. நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கீ லெவல் எடுத்துக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டு 4 ஹவர் கரெக்ஷன் போனது எதிர்பார்ப்போமா? Yes, sir. அவ்வளவுதான்மா. இப்ப நமக்கு அடுத்த ஃபிளிப் வெஸ்டான் அப்படி. சைடுல. அப்ப நமக்கு என்ன ஆகும்? லாஸ்ட் ஃபிளிப் இதுவா மாறிடுமா? Yes, sir. லாஸ்ட் ஃபிளிப் இதுவா மாறிடும். ஃபிளிப்போட லோ இதுவா மாறிடுமா? Yes, sir. 15 மினிட் லோ இது நமக்கு. இதுவா மாறிடும். என்ன பண்ணிக்க தேவையில்ல மேக்ஸ். எடுத்துக்க தேவையில்ல. அன்டில் மேல ஃபிளிப்பே கிடைக்கும் நமக்கு என்னது? நமக்கு இதுதான் லோ. கரெக்ட்டா? Okay. இப்ப சப்போஸ் மேல போகல. இப்படி மேல போகல. இப்படி வந்து இப்படியே வந்து இந்த இந்த ஜோனா மார்க் பண்ணிருக்கோம்ல. இத பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தது? ஃபார்வர்ட் லோ டு ஹை Retrace. செக் பண்ணி என்ன பண்ணுவோம்? கரெக்ஷன் ஏரியா மார்க் பண்ணி வச்சுப்போம். நான் மென்ஷன் பண்றது இப்ப மார்க் பண்ணக்கூடாது. லோ பிரேக் பண்ணது என்ன பண்ணணும்? மார்க் பண்ணணும். இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம்? இப்ப மார்க் பண்ணிருக்கோம்ல. இத யாரோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீக் வருவோம்ல. அப்ப என்ன பண்ணலாம் இந்த சார்ட்ட? ரீகால் பண்ணோம்னா தெரிஞ்சிரும். எப்படி ட்ராவல் பண்ணலாம் தெரிஞ்சிருமா?
சரிதாங்க சார். நம்ம பிளாங்கா டிராவல் பண்றத விட, நம்ம நெக்ஸ்ட் வீக்கான மார்க்கெட்ட பார்த்துட்டோம். தெரியுதுங்களா? எப்படிலாம் டிராவல் பண்ண போலான்னு பார்த்துட்டோம். சமாதானமா? Yes, sir. Yes, sir. ம். நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்ட வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு வந்து, நெக்ஸ்ட் வீக் திருப்பி நம்ம இத ஃபோக்கஸ் பண்ணா நமக்கு என்ன தெரிஞ்சிரும்? கிளியரிட்டி ஆயிடுமா மார்க்கெட்ல? ஆமா sir. Yes, bro. தட்ஸ் இட். ஓகே. எப்பயுமே ஃபார்வர்ட் டெஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப அ ப்ரீஷியஸான ஒண்ணு. பேக் டெஸ்ட்ட விட. கிளியர்? Okay. நம்மளுக்கு இந்த வீக் ஆரம்பிச்சு ஒரு 2 டேஸ்ல தெரிஞ்சுங்களா? ஏன்னா 15 மினிட்ஸ்னால. இல்ல தெரிஞ்சிரும். பட் ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, மார்க்கெட்க்கு டிராவல் பண்ணிட்டே இருங்க அடுத்த ஜோன மார்க் பண்ணி. ஓகே. ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த வாரம் வரப்ப எப்படி போயிருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்க சார். இப்ப இது வீக்கெண்ட் அனலைஸ் பண்றோம். புரியுதுங்களா? அடுத்த வாரத்துக்கான மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். தட்ஸ் இட். கிளியர்? கிளியர் சார், கிளியர். ஓகேமா. தேங்க் யூ ஆல். Bro, அந்த calculation மட்டும் அது கேட்டிருந்தீங்கல்ல. implement பண்றது. ஆமா. இப்போ ம். இந்த இடம் என்னவாமா இருக்கு? லாஸ்ட் ஃபிளிப் லோவா அது? low. பிரேக் பண்ணலையா? break பண்ணல. கேண்டிலா வந்திருக்கா? கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா? candle. நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமா. ஜஸ்ட் லாங் So வந்து buy position. பொசிஷன் long position டிராப் எடுக்கலாம். பண்ணி எஸ் ம். எங்க வைப்போம்? எஸ்டியும் கீழே வைப்போமா? கீழே இருக்கு. ஆமா. எஸ்எம் நமக்கு என்ன தெரிஞ்சிரும்? எத்தனை பாயிண்ட் எஸ்எல் இருக்குன்னு தெரிஞ்சிருமா? 1 ஓகே. 116. 6 1:2 டார்கெட் வைக்கிறீங்க. ஓகேவா? அப்போ அப்ப நமக்கு என்ன தெரியுது? 232 வரும். 232. அது ஓகே. ஓகே. இப்போ நீங்க ரிஸ்க் அமௌண்ட் எடுக்கிறீங்க. எவ்வளவு எடுப்பீங்க? உங்க அக்கவுண்ட் சைஸ்ல 1% எடுப்பீங்களா? ஆமா. $50 ஞாபகம் வச்சுக்கங்க. எத்தனை டாலர்? $50. ஓகே. இப்போ ஃபார்முலா என்னன்னா 50 இப்போ எனக்கு இந்த லோ இருக்குல்ல, இத கிராஸ் பண்ணி கீழ போறப்ப என்ன பண்ணணும்? சப்போஸ் லாஸ் புக் பண்ணனா $50 எனக்கு லாஸ்ல முடியணுமா ட்ரேடு? ஆமா. $50 லாஸ்ல முடிஞ்சிடணும். 50 டிவைடட் பை 116 இந்த எஸ்எல் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. ஓகே. இத ஐ மீன் ரிஸ்க் அமௌண்ட் டிவைடட் பை ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸ் தான் இந்த 116. ஓகே. இஸ் ஈக்குவல் டு என்னது? லாட் சைஸ். ஓகே. படிச்சதே யாருக்கு ஞாபகம் இல்ல. சொல்லுங்க. எப்படி ஆகுறது சொல்லுங்க பார்க்கலாம். பிளாங்கா வரீங்க. இந்த வாரம் டவுட் கேட்டா திரும்ப அடுத்த வாரம் தான் வரீங்க. எப்படி கிளியர் ஆவீங்க? ரெகுலரா இருக்கணுமா? நான் ட்ரேடிங் கிடையாது. எந்த தொழிலுமே நீங்க கன்சிஸ்டன்ஸா இல்லைனா வர முடியாதுமா. ட்ரேடிங் ஈஸி கிடையாது. ஆரம்பத்துல நான் அந்த டவுட் கேட்டிருந்தேன்ல சதீஷ். ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட நான் அந்த டவுட் கேட்டிருந்தேன். மறுபடியும் இப்ப நீங்க கேக்குறீங்க. இல்ல ஆக்சுவலா அது வந்து நம்ம டிராப் பண்ணும்போது அதுலயே வந்து டாலர்ல காட்டுது. அது ஓகே. எனக்கு இதுல கால்குலேட் பண்ணிட்டு அதுல இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் எனக்கு புரியல. அதான்மா 0.43 இருக்கு. இப்போ நமக்கு என்ன லாட்சிஸ் வந்துச்சு? யாரா போட்டு பாத்தீங்களா? 0.43 வந்துச்சு காட்டா? Yes, bro. 0.4. ஆமா. ஓகே. இப்போ நம்ம எதுல லாட் எடுக்கும் அதே மாதிரி கரன்சிக்கு ஒன்னும் கரன்சி பேருக்கு வேற ஃபார்மா சொன்னாங்க. ஆமா, கரன்சி பேருக்கு தனியா சொன்னாங்க. இது அதுக்கு தனியா சொன்னாங்க. ஜேபிஒய் இருக்குல்ல, ஜேபிஒய் நீங்க இப்ப யூஎஸ்டி, ஏவிடி யூஎஸ்டி, ஜிபி யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டி, இது 4 இருக்குல்லம்மா. இது 4க்குமே மேஜர் பேஸ்க்கு இந்த ஃபார்முலா ஆக்ட் ஆகும். ஆமா, கரெக்ட். அடுத்தது இந்த யூஎஸ்டி கேட், யூஎஸ்டி ஜேபிஒய், யூஎஸ்டி செஃப்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து இங்க ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி இருக்குல்ல, அத பாத்துக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா டெமோ அக்கவுண்ட் இருக்குல்ல, அத கிரியேட் பண்ணிமா ஒரு 5 பேர்ல, எத்தனை பேர்ல? 5 பேர்ல 0. எழுதிக்கங்க. 0.01ல ஒரு என்ட்ரி. டெமோ அக்கவுண்ட சொல்லிட்டு இருக்கேன், ரியல்ல போட்றாதீங்க. 0.1ல ஒரு என்ட்ரி, 1ல ஒரு என்ட்ரி. இட்ஸ் மீன்ஸ் 0.01னா மைக்ரோ லாட். ஓகேவா? 0.1னா மினி லாட். பிப்பட் சொல்லாதது லாட் சைஸ் சொல்றேன். ஓகே. 1னா ஸ்டாண்டர்ட் லாட். ஓகேங்களா? இந்த மூணுலயும் ஒரு 5 பேர்ல என்ன பண்ணணும்? நீங்க இந்த 3 லாட்லயும் என்ட்ரி எடுத்துட்டு வரணும். நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்ப சோ பண்ணுங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ரேங்கா சொன்னா உங்களுக்கு புரியாது, அதுக்காக. புரியுது. ஓகே. சரிம்மா. சரி, ஓகே. தேங்க் யூ ஆல். உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் ஒரு நிமிஷம்.
இந்த பிகினருக்கு மட்டும் 3 இது பேர் சொன்னீங்க. அது என்னென்ன? என்னங்க? பிகினர்ஸ்க்கு. பிகினர்ஸ்க்கு இப்ப நான் சொன்ன 7 பேர் இருக்குல்லம்மா. இல்ல நீங்க அன்னைக்கு அதான் கிளாஸ் இப்ப சொன்ன 7 பேர் இருக்குல்ல. ஆமா. அதுல ஒரு 3 பேர் நீங்களே எடுத்துக்கங்க. எதா இருந்தாலும் எடுத்துக்கலாங்களா? இந்த 7 பேர்ல 3 பேர் நீங்க எடுத்துக்கங்க. சரிங்க சார். ஓகே, ஓகே. இந்த கிராஸ் ஒரு சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த யூரோ ஏயுடின்னு போடுறாங்க. ம். யூரோ ஜிபிபின்னு போடுறாங்க. ம். அத நாங்களே பண்ண மாட்டோம். ஏன்னா, அவன் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டான். அன்சர்டைனிட்டியா இருப்பான். வால்யூம் இருக்காது. ம். ம். அதுதான் உங்களுக்கு எதுக்காக சொல்றேன்னா, இப்ப நீங்க படிக்கிறீங்கல்லம்மா, ஆ. இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறப்ப எப்படி இருக்கணும்? கிளியரா இருக்கணும்ல. சரி, ஓகே. அத விட்டுட்டு நீங்க போயிட்டு பண்ணி பார்க்கறப்பயே உங்களுக்கு சார்ட் கொஞ்சம் இப்ப நான் போய் பார்த்தா எனக்கு தெரிஞ்சிரும் எப்படி இருக்கான்ட்டு. நீங்க போய் கத்துக்கும்போது ஒரு கஷ்டமான ஸ்டார்ட்டா பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குமா? நீங்க படிச்சது தப்புன்னு நினைச்சிடுவீங்க. புரியுதா? ஆமா. ஒருவேள எனக்கு வரலையோ, எனக்கு தெரியும்னு நினைச்சிடுவீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாரி ஸ்டார்ட் ட்ராவல் பண்ண சொல்றது. வேற எதுவும் இல்ல. ஓகே. ஓகே. தேங்க் யூ ஆல். தேங்க் யூ.